ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசின் நிதி நெருக்கடியால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமலும் பட்ஜெட்டில் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியுமா என்கிற குழப்பத்தாலும் கடந்த 2 மாதங்களாக தவித்து வரும் முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தாவேகா மாசேக்கள் மீது வருகிற புகார்கள் தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வராக இருப்பவர் அரசின் முக்கிய துறைகளில் இருக்கும் உயரதிகாரிகளை தனது நேரடி தொடர்பில் வைத்திருப்பார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் மாநில உளவுத்துறையின் உயரதிகாரி. தமிழகத்தின் முதல்வர்களாக இருந்த அனைவரிடமும் உளவுத்துறை உயரதிகாரிகள் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள்தான். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை முன்கூட்டியே முதல்வருக்கு உளவுத்துறை தெரிவிக்கும். அதன் அடிப்படையில் முதல்வர் ஆக்ஷன் எடுப்பார். குற்றங்கள் தடுக்கப்படும். அதனாலேயே தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் அக்கறை கொண்ட முந்தைய முதல்வர்கள் உளவுத்துறையிடம் நெருங்கிய தொடர்பில் இருப்பார்கள். முதல்வர் எந்த நேரத்திலும் தங்களிடம் கேள்வி எழுப்புவார், விவரங்களை கேட்பார் என்பதால் உளவுத்துறை அதிகாரிகளும் விழிப்புடன் இருப்பார்கள். அந்த அளவுக்கு முதல்வருக்கும் உளவுத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். உளவுத்துறை அதிகாரிகளும் முதல்வர் மற்றும் முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் தவிர ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அனுப்பும் ரிப்போர்ட்டும் நேரடியாக முதல்வரின் பார்வைக்குத்தான் செல்லும். தேவைப்படுகிற போதெல்லாம் முதல்வரை நேரில் சந்திக்கும் அனுமதியும் உளவுத்துறைக்கு உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கமான தொடர்பு முந்தைய முதல்வர்களுக்கும் உளவுத்துறைக்கும் இருந்தது. தற்போதைய முதல்வர் விஜய்க்கு உளவுத்துறை அதிகாரிகளோடு தினசரி தொடர்பும் நெருக்கமான தொடர்பும் இருக்கவில்லை. உளவுத்துறை அதிகாரிகளோடு தொடர்பில் இருக்குமாறு தனது அருகில் இருக்கும் சிலருக்கு முதல்வர் விஜய் அனுமதி அளித்திருப்பதால் அவர்கள்தான் உளவுத்துறையை கையாளுகிறார்கள். உளவுத்துறை அனுப்பும் சீக்ரெட் ரிப்போர்ட்டுகள் முதல்வரின் பார்வைக்கு செல்வதற்கு முன்பு அந்த சிலருக்கு செல்வது சர்ச்சையானதும் கடந்த சில நாட்களாக உளவு தகவல்கள் மட்டும் முதல்வரின் பார்வைக்கு செல்கிறது. அவரின் பார்வைக்கு பிறகு அந்த சிலருக்கு கொடுக்கப்படுகிறது என்கின்றனர் கோட்டை அதிகாரிகள். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் மீதான புகாரில் கவனம் செலுத்தும் முதல்வர் தரப்பு தாவேகா மாவட்ட செயலாளர்களுக்கு எதிரான பல புகார்கள் குறித்த உளவுத்துறையின் தகவல்களில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்கிறது. இது குறித்து விசாரித்த போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சிகளை கண்காணிக்க உளவுத்துறையை பயன்படுத்தியது போல தனது அமைச்சரவை சகாக்கள் சசிகலா வகையராக்கள் மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரை கண்காணிக்கவும் பயன்படுத்தினார். எதிர்க்கட்சிகளை விட சற்று கூடுதலாகவே அதிமுக அமைச்சர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மீது கண் வைத்தது உளவுத்துறை. இதனால் அதிமுக பற்றிய தகவல்கள் தான் ஜெயலலிதாவுக்கு அதிகம் அனுப்பப்பட்டது. அதே பாணியில்தான் தாவேகாவினரை பற்றிய புகார்கள் முதல்வர் விஜய்க்கு ரிப்போர்ட்டுகளாக போயிருக்கிறது. ஆனால் ஆக்ஷன் மட்டும் இல்லை. திருப்பத்தூர் மாவட்ட தாவேகா செயலாளராக இருப்பவர் நவீன்குமார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாவட்ட உளவுத்துறைக்கு தெரிந்து அதனை சென்னைக்கு அனுப்பியுள்ளனர். குறிப்பாக கட்சி பதவிகள் வழங்க பல லட்சக்கணக்கான ஸ்வீட் பாக்ஸ்கள் பெறப்பட்டதாக முதல் புகார். ஸ்வீட் பாக்ஸ்கள் மூலம் பதவிகளை விலை பேசியதை எதிர்த்த தாவேகாவினரை மிரட்டுகிறார் என்பது அடுத்த புகார். ஆளுங்கட்சி என்கிற கோதாவில் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதும் அந்த அதிகார தோரணையில் பெண்களிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வதும் தாவேகாவில் சேர வரும் இளம் பெண்களிடம் பதவி தருவதாக சொல்லி அவர்களை வீழ்த்த துடிப்பதும் என நவீன்குமார் மீது ஏகப்பட்ட புகார்கள் அடுத்தடுத்து அதிகரித்துள்ளன. தாவேகா மாவட்ட செயலாளர் என்கிற ஆயுதத்தை வைத்து இவர் நடத்தும் தர்பார்கள் பொதுமக்களிடம் அதிருப்தியை உருவாக்கி வருகிறது. இதையெல்லாம் மாவட்ட தாவேகாவினர் நவீன்குமாரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்களை மிரட்டுவதுடன் யாரிடம் வேண்டுமானாலும் புகார் கொடுங்கள், ஏன் தலைவரிடமே புகார் கொடுங்கள், என்னை அசைக்க முடியாது என திமிராக பேசி வருகிறார். இதனால் பொதுமக்களிடமும் தாவேகாவினரிடமும் அதிருப்திகளை சம்பாதித்திருக்கும் இவர் மீதான புகார்களை முதல்வரின் பார்வைக்கு உளவுத்துறை அனுப்பியுள்ளது. ஆனால் நோ ஆக்ஷன். அதே போல ராணிப்பேட்டை தாவேகா மாசேவாக இருப்பவர் விஜய் மோகன். இவரது அட்ராசிட்டியும் எல்லை மீறி வருகிறது. தனது ஆசைக்கு இணங்க சொல்லி மிரட்டுகிறார் என விஜய் மோகன் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறுகிறார் இளம்பெண் ஒருவர். கட்சி தலைமைக்கு புகார் கொடுக்க அந்த பெண் முயன்ற போது அவரை தடுத்து மிரட்டுகின்றனர். புதுக்கோட்டை அமைச்சர் பர்வேஷின் சகோதரர் இப்ராஹிம் தான் மாவட்டத்தை ஆட்டி படைக்கிறார். அமைச்சரை விட அவரது சகோதரருக்குத்தான் அதிகாரிகள் பயப்படுகின்றனர்.
இவர்கள் குறித்த புகார்களும் மேலிடத்துக்கு போனது. ஆனாலும் நடவடிக்கை இல்லை. இப்படி தாவேக்காவினரை பற்றி உளவுத்துறை அனுப்பும் ரிப்போர்ட்டுகளுக்கும் மரியாதை இல்லை என்கின்றனர் விவரமறிந்த அதிகாரிகள் தரப்பினர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.